மகனின் சுயநலம். அசோக், எனக்கு 2 வாரமா உடம்பு சரியில்லை. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரே தலை சுத்தல், உள்ளங்கால் பூராவும் ஒரே எரிச்சல், வாயில் புண்ணு வந்து ஆற மாட்டேங்குது. 1 வாரமா நெஞ்சும் வலிக்குதுடா. வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியல. டாக்டரை பார்த்தா நல்லா இருக்கும் என்று முணுங்கிக் கொண்டே தன் மகன் அசோக்கிடம் சொன்னாள் பூரணி. சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. டிபி ரோட்டில் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காராம். அவர் ரொம்ப கெட்டிக்காரர் என்றும் அவர் இது விஷயத்தை கவனிச்சா சீக்கிரம் சரி செய்வார் என்றும் எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சாயந்தரமே அவரிடம் உன்னை கூட்டி கொண்டு போகிறேன். கவலைப்படாத, நீ ரெடியாக இரு. நான் வேண்டுமானா அத்தையை நம்ம ரெகுலராக பார்க்கும் டாக்டர் சாம்பசிவத்திடம் கூட்டி கொண்டு போய் காட்டிவிட்டு வரவா என்று கேட்டாள் அசோக்கின் மனைவி துர்கா. அதெல்லாம் வேண்டாண்டி, அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேலாச்சு. இந்த வயசில் எல்லா டெஸ்ட்டுகளையும் எடுத்து தரவை பார்த்துட்டா நல்லது. அம்மாவை நீ ரெடி பண்ணி வை. நான் இன்னைக்கு 4 மணிக்கு வந்துடுறேன். வந்தவுடன் அம்மாவை உடனே கிளினிக்கு கூட்டி கொண்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனான் அசோக். மாலையில் சரியாக 4 மணிக்கெல்லாம் வந்து விட்டான் அசோக். பூரணியும் தயாராக இருந்தான். உடனே அம்மாவை அழைத்து கொண்டு ஆர்எஸ்புரம் டிபி ரூட் கிளினிக்கு போனான். அவன் நினைத்தபடி உடனே டாக்டரை பார்க்க முடியவில்லை. சிட்டிலே நம்பர் 1 டாக்டர் அவர். அதே சமயம் காஸ்ட்லியான டாக்டரும் கூட. அதனால் அங்கு கூட்டம் இருக்காது என்று அசோக் நினைத்து கொண்டான். அசோக்கிற்கு இன்னும் உலக அனுபவம் பத்தாது. தங்கம் 22,000 தாண்டிவிட்டது. புதன் வெள்ளிக்கிழமைகளில் ஒப்பனக்கரவேலில் இருக்கும் நகைக்கடையில் போய் பார்த்தால் தெரியும். காலையில் காய்கறி மார்க்கெட்டில் இருக்கும் கூட்டத்தை விட அதிகமாக இருக்கும். எதையும் எந்த விலை கொடுத்தும் வாங்க ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. பாவம் அசோக் அம்மாவை டாக்டரிடம் காட்டிவிட்டு வீடு திரும்ப இரவு 10 மணிக்கு மேலாகிவிட்டது. துர்கா அவர்களோட வருகைக்காக ஆவலோடு காத்திருந்தாள். டாக்டர் அத்தையை பார்த்துவிட்டு என்ன சொன்னாங்க? அதை ஏண்டி கேட்குற? அவ்வளோ சீக்கிரமா டாக்டரை பார்க்க முடியலை. அம்மா தனக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சொன்னாங்க. அங்கே இருக்கும் அசிஸ்டன்ட் டாக்டர் பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், இசிஜி, எக்கோ என்று நிறைய டெஸ்ட்டுகளுக்கு எழுதி கொடுத்துட்டார். அதெல்லாம் எடுத்து அவைகளின் ரிசல்ட்டுகளை வாங்கிவிட்டு தான் பெரிய டாக்டரையே பார்க்க முடிந்தது. அதே சமயம் அங்கு போனது ரொம்ப நல்லதாக போச்சு. அம்மாவுக்கு சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அல்சர் எல்லாம் இருக்குது. எல்லாம் ஆரம்ப கட்டம்தான். அப்படியே கவனிக்காமல் விட்டா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், சிறுநீரக பாதிப்பு எல்லாம் வருமாம். நல்ல மருந்தா எழுதி கொடுத்துருக்கிறார். அவைகளை சாப்பிட்டா 2 மாதத்திலே சரியாகி விடுமாம். அதே சமயம் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் ஆயுசுக்கும் மருந்து சாப்பிட வேண்டுமாம். ஃபீஸ் கூட எக்கச்சக்கமாக வாங்கியிருப்பாங்களே என்று கேட்டாள் துர்கா. டெஸ்ட், டாக்டர் ஃபீஸ், மருந்தெல்லாம் சேர்த்து 5,000 ஆச்சு. ஆரம்பத்தில் கவனிச்சிட்டது நல்லதாக போச்சு. இல்லாட்டா பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் என்று சொல்கிறார். 2 மாதத்திற்கு மருந்து எழுதி கொடுத்துருக்கிறார். அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 மாதம் இந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு உடம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துவிட்டு தேவைப்பட்டா வேறு மருந்து எழுதி தருவதாக சொல்லியிருக்கிறார். 2 மாதம் கழித்து கட்டாயம் வந்து காட்ட சொன்னார். அம்மா, நீங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கொண்டு உங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. 2 மாதம் மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க. அதன் பின் மீண்டும் டாக்டரிடம் போய் வரலாம் என்று அசோக் சொன்னான். சரிடா, எனக்கும் கலப்பாக இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பூரணியும் அவளுடைய ரூமிற்கு போனாள். பூரணியின் மகன் அசோக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜர் உத்தியோகம் பார்க்கிறான். நல்ல சம்பளம். பூர்ணி அரவிந்தன் தம்பதிகளுக்கு அசோக் ஒரே மகன். வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் மிகவும் கஷ்டப்பட்டு அவனை நன்கு படிக்க வைத்து கௌரவமான உத்தியோகத்தையும் தேடி கொடுத்து நல்ல இடத்தில்
பெண் பார்த்து கல்யாணமும் செய்து வைத்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் கடமையில் ஒரு குறையும் வைக்கவில்லை. அந்த குடும்பம் நிம்மதியாக மூச்சுவிட்ட நேரத்தில்தான் அந்த எதிர்பாராத விபத்து நடந்துவிட்டது. மார்க்கெட்டிற்கு டூ வீலரில் போன அரவிந்தன் மேல் லாரி மோதி அந்த இடத்திலே உயிர் போய்விட்டது. பூரணிக்கு ஏற்பட்ட மனப்புண் வடுவாக ஆற சில வருடங்களே ஆகிவிட்டன. அதன்பின் வீட்டில் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு அதில் தன்னை மறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் பூரணி. எல்லா வேலைகளையும் மாமியாரே இழுத்து போட்டு செய்தது துர்காவுக்கு ரொம்ப வசதியாக போய்விட்டது. பூரணிக்கு 65 வயதாகிவிட்டது. இதுவரை தலைவலி, காய்ச்சல் என்று கூட அவள் படுத்ததில்லை. டாக்டருக்கு மருந்துக்கு என்று நையா பைசு செலவு செய்ததில்லை. கடந்த ஒரு மாதமாக தான் ஒரு வேலையும் செய்ய முடியாமல் சோர்ந்து போய்விட்டாள். அசோக் துர்காவுக்கு தங்கள் ஒரே மகன் பிரசன்னா மேல் கொள்ளை பிரியம். அவன் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்த்தார்கள். துர்காவுக்கு வீட்டில் அதிக வேலைகள் இல்லாததால் அவள் பிரசன்னா படிப்புக்கு உதவியாக இருந்தாள். அவன் ஆசைப்பட்டான் என்று அவனுக்கு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி கொடுத்தது ரொம்ப தப்பாக போய்விட்டது. எந்த நேரமும் ஃபேஸ்புக், விளையாட்டு என்று கம்ப்யூட்டரே கதியாக இன்று கிடந்தான். அவனை வலிக்கு கொண்டு வர முடியாமல் அசோக்கும் துர்காவும் தவித்தார்கள். பூரணிதான் தன் பேரனிடம் பிரியமாகவும் பல சமயம் அவன் எதிர்காலம் பாழ்பட்டு போய்விடும் என்று விலக்கி கெஞ்சி சொல்வாள். பாட்டியின் அன்பு தொல்லை தாங்க முடியாமல் அதற்காகவே பிரசன்னா புத்தகத்தை எடுத்து படிப்பான். பூரணியும் அவனுக்கு பிடிச்சதையெல்லாம் சமைத்து போடுவாள். +2 பரீட்சை நெருங்கி கொண்டிருந்தது. பூரணிக்கு இன்றைய கல்வி முறை எல்லாம் நன்றாக தெரியும். +2 மார்க்கை வைத்துதான் நல்ல காலேஜ், நல்ல கோர்ஸ் எல்லாம் கிடைக்கும் என்பது அவள் அறியாதது அல்ல. பிரசன்னா அம்மா அப்பா செல்லம், அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதனால் ஜாலியாக இருந்து பழகிவிட்டான். அவன் படிப்பதே பாட்டியின் அன்பு தொல்லைக்கு தான். பூரணி தன் பேரன் விஷயத்திலும் தன் கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதற்காக நேரம் காலம் பார்க்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தாள். எப்படியோ அவன் +2 தேர்வு வரை சமாளித்து விட்டான். அதன் பிறகுதான் அவளால் முடியாமல் போய்விட்டது. அதனால்தான் தன் மகன் அசோக்கிடம் சொல்ல நேர்ந்தது. டாக்டரும் முழு நம்பிக்கை கொடுத்தார். 2 மாசத்தில் சரி செய்து விடலாம் என்று அந்த நம்பிக்கையோடு இருந்தாள் பூரணி. அன்று +2 தேர்வு ரிசல்ட் வந்துவிட்டது. பிரசன்னா 920 மார்க் வாங்கி பாஸ் செய்திருந்தான். ஓரளவு சந்தோஷம்தான். கோவையில் நம்பர் 1 காலேஜ் அவினாசி ரோட்டில் இருக்கிறது. அந்த காலேஜுக்கு நாட்டிலே நல்ல பெயர் உண்டு. அந்த காலேஜில் தான் பிரசன்னாவை சேர்க்கும் என்று அசோக், துர்கா இருவருமே ஆசைப்பட்டார்கள். அந்த காலேஜில் மெரிட் கோட்டாவில் சேர வேண்டுமானால் 1100 மார்க் வாங்கியிருக்க வேண்டும். 920க்கு நினைத்து கூட பார்க்க முடியாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்க்க அசோக் 2 வாரமாக அலைந்து கொண்டிருந்தான். அசோக்கும் துர்காவும் எந்த நேரமும் அது பற்றியே ஆலோசனையில் இருந்தார்கள். அசோக் ரூமிற்கு காஃபி கொடுத்த டம்ளர்களை எடுக்க போனால் பூர்ணி. உள்ளே துர்காவும் அசோக்கும் பேசிக்கொண்டிருந்தார்கள். என்னங்க பிரச்சனை, அட்மிஷன் என்னாச்சு? அதை ஏன் கேட்குற? மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்று போனால் டொனேஷன் 3 லட்சம் கேட்குறாங்க. அதுக்கும் சிபாரிசு. அதுதான் யோசிக்கிறேன். இதில் யோசிக்க என்ன இருக்குது? நமக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நம்ம செய்ய போகிறோம்? அதுக்கு இல்லடி, வெறும் டொனேஷனோடு நிற்காது. அந்த கோட்டாவில் சேர்த்தா ஃபீஸும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். அது மட்டுமல்ல, பிரசன்னா காலேஜ் அட்மிஷன் கிடைச்சா அவனுக்கு 1 லட்சம் ரூபாயில் பைக் வாங்கி தர வேண்டுன்னு ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறான். அதுதான் யோசனையாக இருக்குது. இதில் யோசனையே வேண்டாம். அவன் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தாதான் அவன் நன்றாக படிப்பான். டிகிரி முடித்த அப்புறம் MBA படிக்க வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அவனை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து மேற்படிப்பு படிக்க வைக்க வேண்டும்.
எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இப்படியே ஒவ்வொன்றா போனால் நம்மால் சமாளிக்க முடியுமா என்று தான் யோசிக்கிறேன். நீங்கள் அதற்காக கவலைப்படாதீங்க. இனிமே நாம் சிக்கனமாக இருந்தால் சமாளிச்சிடலாம். நம்ம வீட்டில் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை ரொம்ப அதிகம். அவைகளை எல்லாம் கட் பண்ணிட்டா சமாளிச்சிடலாம். அதுவும் சரி, இனி நம்ம வீட்டில் ஆடம்பர செலவோ அனாவசிய செலவோ எதுவும் இருக்கக்கூடாது. பூரணி அவர்கள் பேச்சுக்கு நடுவில் ரூமில் புகுந்து காஃபி டம்ளர்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு போனாள். கடந்த 2 மாசமாக டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துகளை ஒழுங்காக சாப்பிட்டு வந்ததால் பூரணியின் உடல்நிலை நன்கு தேறிவிட்டது. பழையபடி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பித்து விட்டாள். முன்தினமே மருந்து மாத்திரையெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. டாக்டரிடம் போனால் ஒரு நாள் ஆகிவிடும். பாவம் அசோக்கிற்கு வீண் சிரமம் எதற்கு? மறுநாளே தானே டாக்டரிடம் போய் செக்கப் செய்து மருந்து மாத்திரைகளை வாங்கி வந்து விடுவதென்று முடிவு செய்து கொண்டு படுக்கைக்கு போனாள் பூரணி. மறுநாள் பூரணி குளித்துவிட்டு புடவை மாற்றிக்கொண்டு தயாராக வந்தாள். அசோக் அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். அதற்குள் ஒரு தொலைபேசி அழைப்பு. அப்படியா? வேறு வழி இல்லையா? சரி, அட்மிஷனுக்கு ஓகே சொல்லிவிடுங்க. 3 லட்சம் தானே? நான் பணத்தோட அங்கு வருகிறேன். அம்மா தன்னிடம் பேசுவதற்காக காத்திருப்பதை பார்த்தான். என்னம்மா என்று அம்மாவை பார்த்து கேட்டான். அசோக், டாக்டர் என்ன இன்று மறு செக்கப் வர சொல்லியிருக்கிறார். என் உடம்பு இப்போ நல்லா தான் இருக்கு. ஆர்எஸ்புரம் தானே, நானே போயிட்டு வந்துடுறேன். நீ எதற்கு அனாவசியமாக லீவ் போட வேணும்? அம்மா, உனக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த டாக்டர் சரியில்லையாம்மா. அதை இதை சொல்லி காசை பிடுங்குவதிலே குறியாக இருக்கிறார். என்னோட சேலத்தில் படித்த நண்பன் பாபு நம்ம ஜிஹெச்சுக்கு மாறுதலாகி வந்திருக்கிறான். அவனிடம் உன்னை பற்றி சொன்னேன். உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை வயசான எல்லோருக்கும் வர பிரச்சனை தானாம். அப்படி தெரியலையாடா அசோக். அந்த டாக்டரை போய் வந்த பிறகு தான் என் உடம்பு ஓரளவு பழைய மாதிரி வந்திருக்கு. இல்லைம்மா, நீ புரியாமல் பேசுகிற. அந்த டாக்டரிடம் போனால் 4000 5000 கறந்துருவார். அதற்காக தான் அவர் தேன் ஒழுகிற மாதிரி பேசுகிறார். என் ஃப்ரெண்டு பாபிடம் உன்னை கூட்டி கொண்டு போகிறேன். மருந்து கூட அங்கே இலவசமாக வாங்கிட்டு வந்துடலாம். வீண் செலவு எதற்கு? ஜிஹெச் என்று தப்பாக நினைக்காத. இந்த காலத்தில் அங்கே தான் எல்லா வசதியும் இருக்குது. என் ஃப்ரெண்டு அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹெட். வேணா எதற்கு அனாவசிய செலவுகள் செய்ய வேண்டும்? அப்படியா? சரிப்பா. பூரணியின் முகம் வாடி போய் விட்டது. நேற்று அவன் தன் மனைவியிட சொன்ன அனாவசிய செலவுகள் லிஸ்டில் வயசான தாய்க்கு செய்யும் வைத்திய செலவும் வரும் போல இருக்கிறது. 3 லட்சம் டொனேஷன் கொடுத்து அட்மிஷன் வாங்கி 1 லட்சம் ஃபீஸ் கட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி தான் பெற்ற மகனுக்கு கொடுக்க தயாராக இருக்கும் தன் அருமை மகன் தன்னை வயிற்றில் சுமந்து வாழ்நாள் பூராவும் 1000 கஷ்டங்கள் பட்டு தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த பெற்ற தாய்க்கு முதுமையில் ஒரு 4000 செலவு செய்து வைத்தியம் பார்ப்பதே அனாவசிய செலவு என்று நினைக்கும் தன் மகனை நினைக்கும் பொழுது அவள் மனசே சுக்குநூறாக உடைந்து விட்டது. வில்லிலிருந்து புறப்படும் அம்பு நேராக தான் போகும், அது திரும்பி வராது. இந்த பாசம் கூட அப்படிதான் போகும் போல் இருக்கிறது. அப்பா மகன் பேரன் என்றுதான் போகும் போல் இருக்கிறது. மகனின் பாசம் அவன் மகன் மேல்தான் இருக்கிறது. அது பின்னால் திரும்பி அப்பா தாத்தா என்று வருவதில்லை. பாசம் கூட வில்லிருந்து புறப்பட்ட அம்புதானோ?